தனுஷோடைய குபேரா படம் 6 நாட்களுக்கான டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸாக பார்த்தோம்னா தெலுங்கு ஸ்டேட்ஸில் 49.30 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 17.30 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7.35 கோடி, கேரளாவில் 1.10 கோடி, இந்தியா அண்டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.30 கோடி, ஓவர்சீஸில் 26.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷனும் 103.40 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 52.25 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. இந்த குபேரா படம் 6 நாட்களில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த குபேரா படம் என்ன வசூல் பண்ணுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க இந்த படம் மிக்சடு ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. இந்த படம் பிச்சைக்காரன் பார்ட் 3 படம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஹாப்பு நல்லா இருக்குது, செகண்ட் ஹாப்பு ரொம்ப ஸ்லோவாக போகுது, இப்படியெல்லாம் பல விமர்சனங்கள் வச்சிட்ருக்காங்க சோஷியல் மீடியாஸில். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் என்ன சம்பவம் பண்ணுது, தனுஷுடைய 2வது தெலுங்கு படம் இது. அப்படி இருக்கிறப்ப எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சம்பவம் பண்ணுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இட்லி கடை படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த படத்தில் தனுஷ் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்காரு, எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னலாம் ஆர்வமாக இருக்குது அந்த படத்து மேலே. தனுஷ் அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டாக நடிக்கிறாரு.